ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச தாவேகாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் பல கட்சிகளோட தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திச்சு வந்தார். அந்த வகையில் இன்னைக்கு இபிஎஸ்ஸை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு பதிலாக அதிமுகலேருந்து கழக குழுவாக வெளிவந்திருக்கிற எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. இதுவே ஒரு அதிர்ச்சியான நியூஸாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்னொரு அதிர்ச்சியான நியூஸாக என்ன ஆச்சுன்னா, அவருக்கு கீழே சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் அவர்களை அவர் நியமிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவரு தான் ஏஎன்ஐக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்துருந்தாரு. விஜய் அவர்கள் தான் முதல்வராக வருவார், தேவைக்கு தான் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறணும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே தாவேகாவோட செய்தி தொடர்பாக வந்திருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெற்றிவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பிரகாரம் மாற்றி வச்சுக்கிட்டார். ஓகே, எப்படின்னா திரு புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் முனுசாமி. அவரும் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்த்து ஸ்டைலா என் ஆனந்த்னு வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி இவர் வெற்றிவேலை ராதன் பண்டிட்டா வச்சுக்கிட்டார். அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரங்கள்லாம் கட்சியில் வச்சுட்டீங்க, ஆனால் உங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எங்கள் அண்ணன் புதுசாக ஒரு ஆட்சி கொடுப்பாரு, யாரா தெரியுமாடா எங்கள் அண்ணன் வரட்டண்டா, அப்புறம் உங்களுக்கு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கொள்கை எதிராக வச்சுக்கிட்டு திராவிடம் தான் நாங்களும் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஏங்க அவர் ஜோதிடத்தின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அவர் பர்சனல் ஜோதிடராக வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, நீ எப்படியாடா சொல்றீங்க, நான் அவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செய்தி தொடர்பாளரவே கொடுத்தாரு. அப்போ கூட நம்ம நிறைய இடங்கள்ல விமர்சனம் பண்ணியிருந்தோம். இவர் எங்கே போகிற இடங்கள்லாம் அவர் கூப்பிட்டு போகிறாரு. சிபிஐ என்கொயரி போனாலும் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போனாலும் அவர் தனி விமானத்தில் நிச்சயமாக இவரும் கூடவே பயணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் மாளிகையும் கூப்பிட்டு போனார். பதவியேற்பு விழாலேயும் இருந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பதவி வந்திருக்காங்க. அவருக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஓஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதை யார் இதை வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட், அதாவது முதல்வரோட அரசியல் உதவி, முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரி. அது பிரிவு பார்த்தீங்கன்னா முதல்வரோட சிறப்பு அதிகாரி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்கள் சொத்தில் பாதி எழுதி கொடுங்க தனிப்பட்ட முறையில். நீங்கள் அவருக்கு பர்சனலாக என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கீங்க, அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்தா நீங்கள் நம்புறீங்க. இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் சத்தியமாக நம்பலை. அவர் எனக்கு ஜோதிடம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இவர் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கணும், எந்த நாள்ல எங்க கூட்டம் போகணும். இப்போ 18 தொகுதிக்கு போனார்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூமராலஜி இருக்குது. அவர் நேரம் காலெல்லாம் பார்த்து கொடுத்தாரு. ஏன் 6 மணிக்கு திரும்பி வந்துட்டாருன்னா நம்ம கூட தப்பாக பேசணும், ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஜோசிகார் வர சொல்லியிருக்காரு, 6 மணிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிடணும். இதெல்லாம் ஜோசிகார் சொன்னாலும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவர் முழுக்க முழுக்க நம்புறார். மக்கள் எனக்கு வாக்களிச்சுலாம் நான் வெற்றி பெறல. ஜோசிகார் சொன்னது இந்த சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, கெமிஸ்ட்ரி, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகணும், டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகணும் மாதிரி உள்ளபடியே கெமிஸ்ட்ரி இங்கே யாருக்கு செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரு ரட்டன் பண்டிட்டுக்கும் விஜய் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி பக்காவாக செட் ஆகிருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை இப்போ அவரோட காணொலிகள் பயங்கரமாக வெளியில் வரும்போது ஒன்றும் கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காணொலியில், நான் ஜோதிடம் சொல்லுவேன், சும்மாலாம் நான் சொல்ல மாட்டேன். சினிமாக்காரங்களுக்கு, அரசியல்வாதிக்கு மட்டும் தான் சொல்லுவேன், சாமானிய மக்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு பதவியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 10% உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ 10% எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறேன். அந்த காணொலி நான் உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன். ஆனால் இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லித் தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். உங்களுடைய மென்டரா, உங்களுடைய குரு மாதிரி, உங்களுடைய அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். அப்ப என்னுடைய ஐடியாவே ஒரு 1000, ஒரு 200-300 பேர் தமிழ்ல சொல்லி கொடுத்து ஒரு 200-300 பேர்த்த நம்ம ஒரே வருஷத்துல 5-15 மடங்கு ஜெயிக்க வைக்கிறேன். அடுத்தது ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, த்ரூஅவுட் தி வேர்ல்டு ஒரு 500 கோடி பேர் இருக்காங்க. இந்த 500 கோடி பேர்த்துல ஒரு 3000 பேருக்கு நான் சொல்லி தர போறேன். அந்த 3000 பேர்த்துட்டு 10% ஷேர் வாங்க போறேன். அப்ப என்னுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட நிறுத்த போறது இல்ல. நான் ஒரு 2000 ஏழைகளை செலக்ட் பண்ணி அந்த ஏழைகளுக்கு கத்து கொடுத்துருவேன். ஒரு 2 இயர்ஸ்ல 2 வருடம் மட்டும்தான் இந்த தியானத்தை கத்து கொடுப்பேன். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து தான் கத்து தருவேன். கெட்டவங்க கத்துட்டாங்கன்னா ஆபத்தா போயிடும். சமூக வலைதளங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாதான் அவனுக்கு ஜோடிதனமே சொல்லுவேன் அப்படின்னா பதவியை தாண்டி அப்ப அவருக்கு ஒண்ணு இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க அரசு, நீங்க பதவி பிரமாணம் ரகசிய காப்பி எதுக்கு எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா,
நான் என்னை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் நான் வந்து கொடுக்க மாட்டேன். இந்த இந்த இதை வந்து நான் வந்து பேணி பாதுகாப்புன்னு சொல்லி தான் நீங்கள் ரகசிய காப்பு வந்து எடுக்கிறீங்க. அதெல்லாம் வந்து கையெழுத்து வந்து போடுறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த பதவியில் வந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் டீல் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்கிறாரு. அப்போ வெகுஜன மக்கள் தான் இதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். நமக்கு என்ன இன்னொரு அச்சம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரத்தன் பண்டிக்கு நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க, அரசு அதிகாரியாக கொடுத்துட்டீங்க. புசி ஆனந்த் அண்ட் கோ கூட இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கிட்டீங்க. இன்னொரு ஜோதிடரை பார்த்தீங்கன்னா சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டீங்க, கனிமொழின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டீங்க. 9 பேர் அமைச்சரவையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ 50% வந்து வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் கொடுத்துறீங்க. நேரடியாக இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க. அதுலேயும் ஒரு தர்க்கம் இருக்குது. 50% வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள், 50% வந்து வெளியில் வந்தவங்க. அதில் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இந்த 9 அமைச்சர்களில் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்க கிடையாது. பிரபு மட்டும் இருக்காப்புல. பிரபு வந்து ஆரம்பத்துலேருந்து வந்தவர் கிடையாது. டிகே பிரபு வந்து இடையில வந்தவர். ஸோ அதனால புசி ஆனந்த் இடையில வந்தவர். அவர் ஆரம்பத்துலேருந்து வந்தவர்லாம் கிடையாது. அவரும் வந்து இடையில வந்தவர் தான். ஆரம்பத்தில் இருந்தவங்க யாருமே நீ கட்சியிலே இல்லை, அவங்களுக்கு எம்எல்ஏவும் வந்து கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஐயம் வருதுன்னா, இதுவும் மக்களோட கேள்வி தான். அவங்க தோழர்களே எழுதுறாங்க. டிவிக்கு வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, சரிங்கண்ணா நீங்கள் வந்து இவருக்கு வந்து பதவி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்கள் கூடவே இருந்தார்ண்ணா பாவம் ரூட்டு ஜெகதீஷ், உங்களுக்காக அவர் தான் வந்து பல வந்து உண்மைகளை வந்து பொய்யாகவும் பொய்யை வந்து உண்மையாகவும் கட்டுக்கதைகளை வந்து பயங்கரமாக வந்து களத்தில் அள்ளி தெளிச்சு விட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காரு. அப்போ ஜெகதீஷ்க்கு என்னென்னா நீங்கள் பதவி கொடுப்பாங்க, நாங்கள் ஆவலாக இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இந்த படம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. திரு விஜய் அவர்களை வந்து இன்னொரு படம் நடிக்கிறதா அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தார். இப்போ கண்டிப்பாக நடிக்க முடியாது. அவர் வந்து முதல்வர் ஆனதுனால ஒருவேளை அவருக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ண போறாரு, அவருக்கு ஏதாவது அரசு பதவிகள் உண்டா, கர்நாடகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஆளுநர் மாளிகைக்கெல்லாம் கூட்டு போனாரு. அதான் அதனால தான் வந்து கேட்குறாங்க. ஆளுநர் மாளிகைக்கு வந்து ரூட் ஜெகதீஷும் வந்து கூட போறாரு, இவரும் வந்து கூட போறாரு, இந்த ஜோசியர் எல்லாருமே இந்த டீம் எல்லாம் போனாங்க. அப்போ இவர் கொடுத்ததுனால நாங்கள் ஆவலோட காத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா என்டிடிவியில் கூட நான் வந்து பார்த்தேன், போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம அண்ணனை நசுக்கிறாங்க, நம்ம அண்ணனை ஒடுக்குறாங்க, திமுக வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்கனவே இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசின மாதிரி இப்போ ஒரு இது வந்து வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. நம்ம என்ன சொல்லணும், நீ யாருக்கு வேணாலும் அரசு பதவி கொடுத்துங்க, உங்கள் சம்பளத்திலேருந்து கொடுங்க சார், பிரச்சனையே கிடையாது. இது வந்து மக்கள் வரி பணத்திலிருந்து இது கொடுக்கறது உள்ளபடியே ரொம்ப ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து கண்டிச்சிருக்காங்க. விசிக சார்ந்த தோழர் ரவிக்குமார் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து நிச்சயமாக இதை வந்து கண்டிக்கணும். ஏன்னா நான் எதை கேட்குறேன், நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் அரசு பதவியில் எடுத்துங்க, ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெரியாரை கொள்கை தலைவர்ந்து எடுத்துருங்க. பெரியாரை வந்து நீக்கிட்டு இது வந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசுன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க. உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவோட உதவி வேணும். திமுக கட்சியிலிருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து நீங்கள் ஆட்களை எடுத்து அவங்களோட தயவில் நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு ஆட்சி கட்டில வந்து உட்காந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்த்தாழ் வாழ்த்தை 3வது இடத்துக்கு பண்ணுவீங்க, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கின்ற வந்தே மாரத்தை வந்து முதல்ல வந்து பண்ணுவீங்க, தேசிய கீதத்தை 2வது இடத்துக்கு தள்ளுவீங்க. சரி, அதுதான் நீங்கள் வந்து தெரியாமல் நடந்துருச்சு, வந்து அதிகாரி மட்டத்தில் நடந்துச்சு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் இது யார் இப்போ அதிகாரிகள் போட்டாங்களா? உங்கள் கூட இருந்தவர், உங்களுக்காக வேலை செய்தவர், உங்கள் கட்சியில் இருக்கிறவர் தூக்கின்னு வந்து அரசு பதவியில் உட்கார வைக்கிறீங்களே. இன்னும் முழுதாக நீங்கள் 4 நாள் 3 நாள் கூட ஆகலைங்க. இல்லை, உண்மையிலேயே அவர்லாம் வந்து அவர் பேசுகிற கருத்துக்கு எல்லாமே அவரை சட்ட ரீதியாக தண்டிக்கப்படணும். நோய்வாய்ப்படுற பிரச்சனைக்கு இந்த மந்திரம் சொன்னால் போதும், இதுக்கு இப்படி பண்ணான்னு போதும், ரொம்ப பிற்போருக்கான கருத்தை பரப்பக்கூடிய ஒரு ஆள். அவரை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்கறதுன்றது இன்னும் பல பேர் அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தானே முதல்வரே அப்படி ஒரு பதவி கொடுக்கறது அப்படி தான் எடுத்துக்கப்படும். அதுதாங்க நமக்கு ஆபத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் ஏதாவது சலுகை பண்ணணும்னா லேட்டரல் என்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் சலுகைகளை வந்து கொடுக்கறது, அரசு பதவிகளை வந்து உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய உயர் பதவிகள்லாம் வந்து வந்திருப்பாங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். ஸோ அதைத்தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கடைபிடிக்கணும். இத்தனை ஆண்டுகள் ஒரு மரபு இருக்குது பார்த்தீங்களா, மரபு. நிர்மலா சீதாராமன் அப்படிதானே? ஆமாம், அந்த மரபை வந்து உடைச்சி திரு விஜய் அவர்கள் வந்து வர்றது உள்ளபடியே மாற்றம்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் கோட்டு போடுறது மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி ஜோதிடரை கூட்டு வந்து அரசு பதவியில் வைக்கிறது மாற்றம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் உளமாற உண்மையாக உழைப்பது தான் வந்து மாற்றம். இல்லைனா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இல்லை, இவரே வந்து ஏற்கனவே இந்த ராத்தன் பண்டிட்டே வந்து
ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. அங்கே சிக்கலாகி தப்பாக சொல்லி அடித்து துரத்திருக்கிறாங்க. மலேசியாவுக்கு போய் செட்டில் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் அஜித் வந்து ட்ரை பண்ண முடியுமா, அஜித்கிட்ட எவ்வளோ முட்டி பார்த்துருக்காரு. அவரே அதை சொல்கிறாரு, அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது, அவர் இது பண்ணால் அவர் வரலன்னு சொல்லி. அஜித் உஷாராக நவுந்துக்கிட்டாரு. இதெல்லாம் போகாத போய் தான் இப்போ இவர்கிட்ட வந்திருக்காரு. இவர் நம்பியிருக்காரு இவர் சொன்னதெல்லாம். அதுதான் அவர் ஒரு டீல் போட்டு வந்தேன்னு தான் இவரே சொல்கிறார். நான் வந்து ஒரு டீல் போட்டு தாங்க நான் வந்தேன். நான் வந்து நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ எனக்கு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றுறாங்கன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இன்னும் 5 நாட்கள் கூட ஆகல பதவி ஏற்று. இன்னும் 5 ஆண்டுகள் வந்து எப்படி இது போக போகுது, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளபடியே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கத்தான் நான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாரியே இப்போ ஒரு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி எம்பி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிக்கிற மாதிரியா அது என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற நேரத்தில் இந்தமாரி சர்ச்சையில் சிக்கிற மாரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இதை இவரை பதவி கொடுத்ததை வந்து மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அது வந்துன்னா மயிலிறகால் வருடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வலிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அப்படியே வருடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து வருடுறாங்க. ஏன்னா வந்து பதவி சுகத்துக்காக மானங்கட்டத்தனமாக நீங்கள் போய் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்ததுனால விஜய் எது சொன்னாலும் உங்களுக்கு எதிர்த்து கேட்குற தெம்போ துணிவோ திராணியோ கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு வந்து காங்கிரஸில் இருக்க யாருக்குமே வந்து தார்மீக வந்து பொறுப்போ உரிமையோ வந்து கிடையாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, திமுக கூட்டணி இங்கே ஒரு மதசார்பு முற்போக்கு கூட்டணி நீங்கள் இருந்துட்டு இங்கே திமுகவோட வேர்வையில் இந்த கூட்டணியில் நீங்கள் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் அந்த கட்சியோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து புறவாசல் வழியாக போய் விஜயோட ஏதோ ஒரு டீலில் நீங்கள் போய் இணைஞ்சிட்டீங்க. இணைஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து கூப்பிட்றாங்க, சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு தேசிய தலைவராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பதவியேற்பு விழாவுக்கு வந்து கூப்பிடுமா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த பதவியேற்பு விழாவில் வந்து இவர் தான் வந்து என்னவோ விஜய்க்காக போய் சாலைகள் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி புழுதி பறக்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு இன்னைக்கு இவரால் தான் வந்து விஜய் வந்து பதவி ஏற்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் ஒரு பக்கத்தில் போய் ராகுல் காந்தி உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே உன்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, வந்து தொலைஞ்சிட்டேன். அந்த ஃபோட்டோ செஷன் பண்ணுறாங்க. ஒரு மந்திரி பதவிகள் எடுத்தவங்க, முதல்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர், இவங்க தான் வந்து அந்த இடத்துல உட்காரணும். அந்த ஒரு புரோட்டோகால் கூட தெரியாமல் இவரெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது உள்ளபடியே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவமானமாக இருக்குங்க. அந்த ஃபோட்டோ வருங்கால சந்ததி வராங்கன்னு வச்சுங்க, அடுத்த இப்போ 18வது சட்டமன்றம் கூடியிருக்கு. சப்போஸ் 19வது கூட்டத்தொடர் வருது, அந்த ஒரு பதவியேற்பு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக நடந்த சட்டமன்றம் ராகுல் காந்தி எப்போ விஜய் கட்சியில் சேர்ந்தார், இவர் ஏதாவது எம்எல்ஏ இருந்தாரா இல்லை மந்திரியாக இருந்தாலும் எவனா கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் என்னன்னா உங்களுக்கு பதவி மேலே அவ்வளோ வெறி, அவ்வளோ மோகம். அதுக்காக காங்கிரஸ் எந்த எல்லைக்கும் வந்து போவாங்க. அதனால காங்கிரஸ்காரங்க பேசுறது வந்து நம்ம வந்து இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அமமுகவை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் குதிரை பேரம் பண்ணி அவரை இழுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி கவர்னரை பார்த்து இவர் வந்து டிடிவி தினகரன் புகார் கொடுத்துருந்தாரு. அவரும் அப்போ வந்து என்னை யாரும் எதுவும் செய்யலை, நானும் எங்கேயும் போல அமமுகவில் தான் இருக்கிறன்றதை சொல்லியிருந்தார். இப்போ மறுபடியும் சட்டமன்றத்தில் வந்து தாவேக்காக வந்து ஆதரவு அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து டிடிவி தினகரன் வந்து அவங்களை கட்சி பதவியிலேருந்து தூக்கியிருக்கிறாங்க. இது குதிரை பேரம் பேசி தான் மறுபடியும் இவர் இருக்கிறாரு. இது வந்து ஒரு மாற்றம் கிடையாது, இது ஒரு துர்நாற்றம், தமிழ்நாட்டில் வீசக்கூடிய திருநாற்றம். இது ஆரம்பமே இந்தமாரி குதிரை பேரத்துலேருந்து தான் இருக்குதான்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அது உண்மைதானா? தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு பிரிவினரே வந்து தாவேக்கா கூட போகிறத கடுமையாக வந்து எதிர்த்தாங்க. என்ன சொல்கிறாங்க காரணம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட நம்ம இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கோம், நமக்கு வந்து நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பலம் வந்து திமுக தான், இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதில் வந்து முக்கியமான பங்கு திமுகவும் பர்டிகுலராக வந்து திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அதனால் நம்ம வந்து இவங்களோட தான் தொடரணும், அது ஒரு புதிய கட்சி. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து எந்த டோனில் இருக்காருன்னு நமக்கு வந்து தெரியல. அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் மோடியை எதிர்த்து பேச மாட்டார், வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச மாட்டேன்றார், பிஜேபின்ற வார்த்தையே சொல்ல மாட்டார், கொள்கை எதிரின்னு சொன்னதோட சரி. அந்த கம்பேரிசனே பார்த்தீங்கன்னா பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கம்பேர் பண்ணுறாரு. அதனால வேணான்னு அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தால் நாங்கள் போகிறோன்னு இவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பேசுகிறாங்க, விடுதலை சிறுத்தை வந்து பேசுகிறாங்க, முதல்வரே சொல்கிறாரு ஆமாங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வர்றது நல்லது இல்லை, அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான், அதனால் நீங்கள் போய் ஆதரவு கொடுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. முத நாளும் பார்க்குறாங்க, அடுத்த நாளும் பார்க்குறாங்க. அடுத்தது இவங்க வந்து ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. போக மாட்டேன்னு சொன்ன ஐஎம்எல்ஏ முதல்வர் சொல்கிறாரு நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இந்த யாருமே பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகங்களில் வந்து பேசுனாங்க. உடனே இவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறாங்க திருமாக்குன்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகள்லாம் வந்து பேசுனாங்க.
முதலமைச்சருக்கு கூட பேசிட்டு இருக்காங்க பேரம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திமுக அதுக்கு வந்து குறுக்க நிக்கவே இல்லை. ஏன்னா இங்க ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்படணும். இந்த இந்த காரணிகளை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுன்னா திருப்பி மத்திய அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகள் உருவாக்கும். ஏன்னா உழைச்சவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். திமுக அந்த 5 ஆண்டுகள் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோட்டையை வந்து சரிச்சிருவானுங்க. மக்களுக்கான இவ்வளோ நலத்திட்டங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது யார் வந்தாலும் தொடரட்டும்னு வந்து சொல்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க எதுவுமே சொல்லாம புறவாசல் வழியாக நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருந்திருக்கு. இதே குதிரை பேரம் நடந்துதான்னு நமக்கு வந்து தெரியாது. இதே உங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாவில் வந்து அவர் யூடியூப் சேனல்ல லைவ் போடுறாரு. ராகுல் காந்தியோட சேனல்லே அந்த விழாவை மொத்தமா லைவ் போடுறாரு. ஆமா ஆமா பார்த்தேன் நான். அதை வந்து நிறைய பேர் பார்க்கல. அந்த லைவ் வந்து நிறைய பேர் வந்து அதுல அவர் இந்தியா முழுக்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்றதை கொண்டு போய் சேர்க்க விரும்புறாருன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம இதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம விவாதிக்கிறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக நீங்க ஒரு பெரிய கட்சி இருக்கு. நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு எங்கேயோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு களத்துல. திமுக விசஸ் வந்து தாவேகா, டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு தான் சொன்னார். அதிமுக குறித்து பேசவே இல்லை. என்னடா இவர் பேசவே மாட்டேன்றாருன்னா அவர் வந்து கிளியர் அஜெண்டா வந்து வச்சிருக்காரு. அதிமுக வந்து சுத்தமா நம்ம வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் வந்து நம்பியிருக்காரு. அதிமுக மற்றும் பலர்னு இந்த பக்கம் வந்து பிஜேபியும் வந்து விமர்சனம் பண்றதில்ல, அதிமுக விமர்சனம் பண்றது இல்லை. இதனோட விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எடப்பாடி தான் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா கொடி பறக்குது, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சுன்னா சொன்னார். அவ்வளோ தூரம் வந்து விஜயை தூக்கி பிடிச்சார். கடைசியில் அவர் வரமாட்டார்னு சொல்லும்போது தான் ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணார் விஜய் அவர்களை. அதை தாண்டி பெரியதாக விமர்சனம் பண்ணார். அவர் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணார். இந்த எலெக்ஷனை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் டார்கெட். பிஜேபி உங்களுக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான் டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடிச்சது யாருன்னா திமுக தான். ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்தது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் வந்து போரு அப்படின்னு வந்து சொன்னார். அவர் வந்து அதிமுக கூட பெரிதாக வந்து பேசவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு இப்படி ஒரு சிக்கல்ல இருக்குன்னு சொன்ன ஒரே முதல்வர் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி தான், ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் இதை வந்து எதிர்த்து பேசினாங்க. ஸோ இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி அடைஞ்சதுங்களா, அதிமுக தோல்வி அடைஞ்சதை பயன்படுத்திட்டாங்க ஒரு சக்தி. அது என்னன்னு சொல்றதுன்னா, ஏற்கனவே நம்ம அமித்ஷா திமுகன்னு சொன்னோம். இது அமித்ஷா திமுக பார்ட் 2 தெரியல. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அணியா பிரிந்து எடப்பாடி அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆமா, எஸ்பி சண்முகம் தான் வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே ரொம்ப நெருக்கமான தலைவர். அதிமுக எடப்பாடி வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்க வேணான்னு அப்படின்னு நினைச்ச போது இவங்க தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி போய் அங்கே வச்சுக்கணும்னு போராட்டாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அந்த சூழலே மாறி போயிருக்குன்னு சொல்றேன் களம். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எடப்பாடி வேணான்னு பிஜேபி நினைக்குது, அமித்ஷா வந்து நினைக்கிறாரு. இவங்க சொல்றதெல்லாம் யாரு கேட்குற இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அன்கோ தான் இருக்கிறதுனால எடப்பாடியை காலி பண்ணும். ஒவ்வொருத்தராக காலி பண்ணதான் அவங்க நினைச்சது பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சியிலும் அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதுல ஒரு திராவிட கட்சியை இப்போ வந்து அழிச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அழிச்சிட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணும். நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? ஏங்க 11 தோல்விகளை வந்து தொடர்ச்சியா சந்திச்சுட்டு இருக்காருங்க எடப்பாடி. நீ இந்த இடத்துல எடப்பாடியோட நிக்கணுமா நிக்க கூடாதா? அவர் நல்லவர் கெட்டவர்லாம் விட்டுருங்க. அவர் தானே இன்னைக்கு வந்து பொதுச் செயலர், அபிஷியல்லாம் பொதுச் செயலர் அவர் தானே, தேர்தல் கமிஷன்ல அவர் தானே வந்து சைன் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க அவரோட நிக்கணுமா? நேத்திக்கு வந்து விஜயோட போனோமா? விஜய் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலாம். அப்ப நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க? எங்களுக்கு வந்து பிஜேபியும் வேணான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த கூட்டணி விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம், ஆனா நாங்க வந்து விஜய் ஆதரிக்கணும்னு சொல்றது இது சாமானியமான எடுத்த முடிவு கிடையாதுன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேரம் இருக்கு. விஜயும் அதுக்கு இசைவு தெரிவிக்கிற மாதிரி அவங்கள போய் பாக்குறதுன்ற நாகரிகமான விஷயம் கிடையாதுல்ல. அவரு ஒரு அந்த கட்சியோட தலைவர் இபிஎஸ் தான். இப்போ அவரை தாண்டி இப்படி போய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பிடிங்க எடுத்துட்டு வர்றதுன்றது வந்து பாஜக செய்யற வேலை தானே. அது பாஜக செய்யற வேலை. அதான் சொல்றேன், சட்டசபையிலே அது உங்களுக்கு தெரிஞ்சதே. அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், முதல்வராக இருந்தார். உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. பரஸ்பரம் வந்து ஒரு வணக்கம் சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு புன்முறுவலா அது கொடுக்கணும். நீங்க கையெடுத்து கும்பலான்னு ஒரு இவர் வந்து கண்டுக்காம அங்கேயே அவமானப்படுத்தப்பட்டார். அது சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஒரு சபாநாயகருக்கு நன்றி தருகிற விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் தான் வந்து அதிமுக சார்பாக பேச போறாரு. அவர் தான் வந்து குழு தலைவர். அவர் பேசி முடிக்கிற நேரத்தில் எஸ்பி வேலுமணி கை தூக்கணுன்னே சபாநாயகர் என்ன எஸ்பி கைக்கு தூக்குறீங்க, நீங்கள் எதனா பேசணுமான்னு அவரையும் பேச விட்டார். அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒன் சைடா இருக்குது. ஓகே, இது ரொம்ப தவறானதுங்க. சொல்றேன். அதிமுக வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மக்கள் மூமெண்ட்டாக தான் இருந்தாங்க. திமுக எதிர்ப்புன்னு அவங்க இருந்தாலும் அவங்களும் வந்து களப்பணி நல்லாவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு தொண்டர் படை வந்து இருந்தது. இன்னைக்கு இதை உடைச்சது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது விஜயோட பங்கு பெரும்பங்கு. அவர் போயிருக்க கூடாதுங்க. நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன அவசியம்னு சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே 118 தாங்க தேவை. 120 திமுக கூட்டணியே உங்களுக்கு கொடுத்தப்போ எதுக்கு நீங்க அண்ணா திமுக கூட்டணி உங்களுக்கு எதன அடிப்படையில் நீங்க அண்ணா திமுக கூட்டணியை போய் நீங்க சந்திக்கிறீங்க? ஏன்னா இப்போ இங்க இருந்தா ஃப்ரீயானடா எதுவும் செய்ய முடியாதுல்ல. இது சரி இல்ல, கொள்கை ரீதியா இது தப்புன்னு இவங்க எல்லாம் வந்து அப்போ நீங்க வந்து சொல்லணும், ஆமாங்க நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தான் ஏத்து பிடிக்கிறேன், நான் என்டிஏ கூட்டணி தான் போறேன், அதை டிக்ளேர் பண்ணுங்க. எனக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேணாங்க, நீங்க வந்து எனக்கு தொல்லை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அப்போ உங்க எண்ணம் என்ன இருக்கு சொல்லுங்க. அப்போ இந்த பக்கம் தோல்ல கை போடுவீங்க, அந்த பக்கமும் தோல்ல கை போடுவீங்கன்னா அப்ப நீங்க யாரு சார், யாருக்கானவர் சார் அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு. அதை சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தமிழக அரசியல் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தலைவர் வீட்டுக்கும் போறாரு, பாமக தலைவர் அன்புமணி வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த பாமக உருவாக்குவார் யாரு? பெரியவர் வந்து ராமதாஸ் வீட்டுக்கு போகவே இல்லை, அன்புமணியை மட்டும் நீங்க கொண்டாடுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட அபிஷியல் பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி, அவரை நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதுக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்கு. நீங்க வந்து அதை சொல்றேன்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, தாய் பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து தாய் கழகமான அதிமுக தேவையில்லை, அந்த பொதுச் செயலாளரும் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த பக்கம் சிவி சண்முகம் வீட்டுக்கு போவீங்க, எல்லாருக்கும் சால்வ போடுறாரு. எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ யாராவது வரவங்கலாம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க, பூங்கொத்து கொடுக்குறாங்க, ஒரே போட்டோ ஷூட்டாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி வீட்டுக்கு போறாரு, பெரியவர் ராமதாஸை நீங்க என்னன்னு கூட கண்டுக்கவே இல்லை, அந்த பக்கம் போகவே இல்லைன்னா இது ரொம்ப ஆபத்தான அரசியலை பார்க்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை நீங்க நண்பாக நினைக்கணும், நீங்க அப்படிதான் களமாடணும். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எதிரிகளே இல்லாம அழிச்சிடணும்னு நினைக்கிறது உள்ளபடியே இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இதுதான் ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்குது தான் விஜய் வந்து தமிழ்நாட்டில் பண்றாரோன்னு நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. இல்லை, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அவங்க கொறடா வந்து அறிவிச்சிட்டாங்க, தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாதுன்னு. ஆமா, இப்போ ஆதரவாக வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த கோஷ்டியை தான் இவர் போய் பார்த்துருக்காரு. ஆமா, இப்போ அதே மாரி வந்து இவங்க அன்புமணி அவர்களை வந்து பார்த்துட்டு வந்ததுக்கும் அது ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா சௌமியா அன்புமணி அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வெளில பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த தாவேக்கா மீதான வாக்கெடுப்பு நடக்க போகுது, அவங்க அரசு மீதான வாக்கெடுப்பு நடக்க போகுது, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அது நான் வந்து தலைவர் என்ன சொல்கிறார், அன்புமணி என்ன சொல்கிறார், அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எதிர்கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அதாவது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணியில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயல்பா வந்து இல்லைங்க, அவங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க தான் செய்வோம், அதனால தான் சொல்றோம். இப்படி சொல்றதுன்றது இப்போ விஜய் மறுபடியும் பாமக கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறாரா? ஆமா, அதை சொல்றேன். நீங்க வந்து அங்க ஜெயிச்சதே யாருங்க? அமமுக ஒரே ஒரு கூட்டணி, ஒரே ஒரு ஆள் இருந்தா அவரே நீங்க வந்து உங்க கூட்டணிக்கு எடுத்துட்டு வந்தீங்க. இப்போ அதிமுகவில் பெருவாரியான ஆட்கள் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. அடுத்து நீங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பாமக மட்டும்தான். அப்போ பாமகவும் உங்க கூட்டணிக்குள்ள வந்துருக்காங்கன்னா அப்போ ஒட்டு மொத்தமா நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சியும் சேர்ந்து தாங்க அவரை முதல்வர் ஆக்கியிருக்கு. திமுக கூட்டணி, அதான் என்டிஏ கூட்டணி. ஆனா இது மதசார்பான ஒரு சமரசமான ஒரு தனம் தானே இது. அப்போ உங்களோட சுயம் என்ன சார்? இப்போ உங்களோட ஓன் ஸ்ட்ரென்த் என்ன? எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரையும் நீங்க வந்து உங்களுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வலிமையான எதிர்கட்சி அப்போ திமுக மட்டும்தாங்க இங்க இருக்கு. திமுக மட்டும்தான் அவர் எதிர்த்து களமாடுது. இன்னைக்கு சட்டமன்றத்திலே ஒரு பிரச்சனைனா கூட அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப போல்டா சொல்றாரு, நாங்க இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டோம், நீ வந்து தமிழ் தாயை 3ஆம் இடத்துக்கு தள்ளுறது, நீங்க எது எடுத்துட்டு வரலாம் ஒத்துக்க மாட்டோம், நாங்க வந்து இங்க ரொம்ப வலிமையான எதிர்கட்சியா நாங்க இருப்போம் அவர் தான் வந்து சொல்றாரு. அதுல வந்து அவர் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, காலேஜ்ல வேணா நீங்க எனக்கு சீனியரா இருக்கலாம், சட்டமன்றத்துல நான் தான் சீனியர், திமுக தான் இங்க சீனியரு, நாங்க வந்து உங்களை நெறிமுறைப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. நாசுக்காவும் பேசுறாரு. உங்களுக்கு வந்து சபாநாயகர்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து இந்த ஆரோக்கியமான இந்த சபையை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்க தாவேகா கட்சியின் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து அப்படின்னு. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி, விஜய் வந்து முதல்வர் நாற்காலி உட்காந்து அந்த 4 கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாற்காலியோட 4 கால்ல ஒரு கால் தான் விஜயோடது, மீதி 3 கால்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியெல்லாம் இருந்திருக்காங்க, திமுக தான் அதை கொடுத்துருக்கு. அந்த பயம் அவருக்கு இருக்கணும், அந்த மரியாதை அவருக்கு இருக்கணும். அதனாலதான் வந்து முதல்வரை நம்ம சந்திச்சது கூட பார்த்தோன்னா என்ன சொல்றோம்னா, இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல்னு சொல்றோம். இந்த பக்கம் ஒரு நாகரிகமான அரசியல் மாதிரி நீங்க காமிச்சிட்டு, இந்த பக்கம் வந்து புறவாசல் வழியாக எல்லாரையும் நீங்க கூப்பிடுறது வந்து உள்ளபடியே இது ஆரோக்கியமான கிடையாது, ஆபத்தானது. தீய சக்தின்னு சொன்னவங்க கிட்ட இருக்கிற கூட்டணியில இருந்தும் ஆதரவு, ஊழல் சக்தின்னு சொன்னா அதிமுக கிட்ட இருந்தும் இப்போ ஆதரவு, காங்கிரஸ் கிட்ட இருந்தும் ஆதரவு. இது ஒட்டுமொத்தமா பதவிக்காக இல்ல ஆட்சி அமைப்பதற்காக என்ன
என்ன வேற சமரசம் வேணா செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா? சமரத்துக்கு ரெடினால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா படத்தை வந்து செங்கோட்டையன் பாக்கெட்லேருந்து எடுக்கவே இல்லையே. அப்போ அவர் கேட்கணும்ல, ஏங்க நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இருக்கீங்க, முதன்மை பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கீங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவருங்க. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களோட புகைப்படத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நான் தூய சக்தி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் நான் 1 பைசா திருட மாட்டேன், மக்களுக்காக நான் வேலை செய்வேன், மக்கள் பணத்துலேருந்து நீ 1 ரூபாய் எடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு அடுத்த நாளே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு வந்து பதவிகள் வந்து கொடுக்குறீங்களே, அது எப்படி வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து விளக்குவீங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பிறனாக அவர் செய்கிற அரசியலுக்கும் அவர் பேசுகின்ற பேச்சுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் எளியவன், ரொம்ப எளியவன் சொல்கிறாரு, எனக்கு பசி தெரியும் அப்படின்றாரு. 5 லட்ச ரூபா கோட்டை போட்டு தான் வந்து உட்காடுறீங்க, டெய்லி கோட்டு தான். நம்ம கூட நினச்சோம் சரி முதல் நாள் தான் கோட்டு போட்டு வருவார்னு. பீஸ்ட் படத்தில் போட்ட அதே கோட்டை வந்து ஸ்பெஷலாக தைக்க சொல்லி போட்டுருக்கீங்க. இப்போ ஒரு நாள் ஒரு கோட்டுன்னு வச்சுங்க. நம்ம பாரத பிரதமர் மோடியெல்லாம் நம்ம வந்து கிண்டல் பண்ணாங்க, இத்தனை லட்சத்துல வந்து கோட்டு போட்டாரு, அந்த பணத்துல அவர் கோட்டு போடுவார். அதுல என்ன ஏங்க நீங்க சம்பாதிங்க, அப்புறம் ஏன் எளியவன்னு சொல்றீங்கன்ற? நான் எளிய மக்களுக்காக வருவேன், புழுதி பறக்க தமிழ்நாட்டுல நீங்க எல்லா இடத்துக்கும் வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லா கிராமத்துக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரும்னு சொன்னேன். நான் இப்போ சேலஞ்ச் பண்றேன், விஜய் போக சொல்லுங்க, எல்லா கிராமத்துக்கும் போக சொல்லுங்க. ஏன்னா போக முடியாது. Z+ பாதுகாப்பு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. நல்லா யோசிக்கணும், இதுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின் ஒன்றை நீங்கள் வந்து முடிச்சு போட்டு பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். Z+ பாதுகாப்பில் இந்தியாவிலே மொத்தம் 9 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்கள் கொடுத்துருக்காங்க, யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எளிய மக்களை அணுக முடியாது, கிராமங்களில் நீங்கள் நடக்க முடியாது. நீங்கள் போனீங்கன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா 0 டாலரன்ஸ் கேட்டார் பார்த்தீங்களா, இப்போ புரியுதுங்களா? விஜய் செய்கின்ற ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. இது நீங்கள் வந்து சும்மா நினைக்கிற மாதிரிலாம் விஜய் எல்லாம் கிடையாது. விஜய்க்கு பின்னாடி பல்வேறு சக்திகள் வந்து விஜய் வந்து இயக்குதுன்றதுல நமக்கு இன்னும் வந்து சந்தேகங்கள் வந்து வலுக்குது. உங்களுக்கு நீங்கள் 0 டாலரன்ஸ் கேட்டால் அந்த ஊரில் இருக்கிறவங்க எவனுமே இருக்க மாட்டாங்க. ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு யாரை பார்க்க போறீங்க? நீங்கள் புழுதி காட்டில் வந்து போனங்க, திருநெல்வேலியில் ஓட்டு போட்டிருக்கான், தஞ்சாவூரில் ஓட்டு போட்டிருக்கான், எல்லா ஊர்லேருந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் போங்களா, அங்கே போங்க. நீங்கள் கோட்டு சூட்டு போட்டீங்க, கரெக்டு சார். எல்லா மக்களையும் அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் வந்து 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களா, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுங்க, அதை உடனே கொடுங்க. அவனும் கோட்டு சூட்டு போட்டோம், வேலைக்கு போட்டோம். இதை பண்ணுங்க சார், இதை செய்யுங்க. அப்போ தான் வந்து நாடு முன்னேறும். சும்மா வந்து சினிமா டயலாக் மட்டும் பேசிட்டு போகிறதுலாம் வந்து இங்கே வந்து எந்த விதத்திலும் பயன்படாது. உங்களை மக்கள் நம்பி இருக்காங்க, அந்த மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. அதேமாரி இப்போது சிஎம் குறித்து எதுவும் பேசக்கூடிய விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஐடிகள் எல்லாம் வந்து முடக்கப்படும், அது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு ஆணையம் வந்திருந்தது. அதுவும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய பெரிய கேஸ் என்னென்னா, தி பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி, ஒரு இஸ்லாமியர் பெண் நடத்தக்கூடிய அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் வந்து ட்விட்டரில் போட்ட ஒரு பதிவை அவங்க ஸ்டோரியில் வச்சுருக்காங்க. என்ன பதிவுனா, விஜய் சிஎம் அவர்கள் வந்து இப்போ 10 லட்சம் கோடி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் கடனை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னதை வந்து, அதுதான் ஏற்கனவே தெரியுமே, அவங்க முன்னாடி இங்கே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்களே, பட்ஜெட்டில் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஃபேரா இல்லையான்னு அவர் போட்ட போஸ்ட்டை வந்து இவங்க ஸ்டோரியில் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தாவேக ஆதரவாளர்கள் வந்து அவங்கள மத ரீதியாக திட்டி, அவங்க ஒரு இஸ்லாமிய இருப்பினா அவங்க மத ரீதியாக திட்டி, நீ பாகிஸ்தானிக்கே ஓடி போயிரு, நீ எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, உங்களை மாரி இஸ்லாமியர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க தேவையில்ல, பாகிஸ்தானுக்கு, அவங்கள மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டிலேருந்து பாகிஸ்தானுக்கு துரத்தி அடிக்கப்படணும் அப்படின்ற மாரிலாம் பதிவு போட்டிருக்கிறாங்க. குடும்பத்தை படித்துலாம் வந்து அசிங்கமாக தரைகுறவாலாம் பேசியிருக்கிறாங்க. இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது பலராலும் சமூக ஊடகங்களில் வந்து வாதிக்கப்பட்டிருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? இது அதை சொல்றேன், நம்ம ஆபத்தின் விளிம்பில் இருக்கோன்னு இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம். திரு விஜய் அவர்கள் வந்தால் எல்லாமே மாறும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்கள இவ்வளோ தூரம் எழுதுறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சமூக வலைத்தளங்கள் யாராவது அவதூறு பரப்புனா நீங்கள் வந்து நடவடிக்கை இருக்குது. எல்லா அரசாங்கமும் எடுக்கணும். ஒரு விஷயம் வந்து ஃபேக்ட் செக்னு அதெல்லாம் நம்ம வச்சுக்கோம். ஃபேக்ட்டுக்கு மாறானது, உண்மைக்கு மாறான செய்திகளை யார் வெளியிட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து சட்டப்படி அணுகலாம். 2 பக்கமும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை வந்து நாடலாம், நீங்களும் அவங்க மேலே வந்து எதிர் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அவரை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் யாருமே இங்கே கிடையாது. நீங்கள் செய்கின்ற எல்லாம் ஒவ்வொன்றும் விமர்சனம். இப்போ எங்களோட வேலை என்னன்னா, ஒரு அரசியல் விமர்சகராக விஜய் அவர்கள் எது பண்ணாலும் நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன். நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறோம், தவறு செஞ்சால் தட்டி கேட்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு விஜய் அவர்களை மட்டும் நாங்கள் கேட்கலங்க. இதுக்கு முன்னாடி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டோம், அதுக்கு முன்னாடி எடப்பாடி கேட்டோம், அம்மையார் ஜெயலலிதா கேட்டோம், கலைஞர் கருணாநிதி கேட்டேன். எல்லாரும் தான் கேட்டிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் விஜயம் வந்து கேட்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜனநாயகத்தில் நமக்கு வந்து பேச்சுரிமை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எழுத்துரிமை. நம்ம இந்த உரிமைகளை நீங்கள் பறிக்கணும்னா, அதனால தான் திருப்பி சொல்கிறோம், இந்த சகோதரிக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் நடந்துக்கு நிறைய வழக்குகளும் வந்து போட்டிருக்காங்க.
எங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆளுகின்ற மாநிலத்தில், பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் என்ன நடக்குமோ அதே நடைமுறையை நீங்கள் வந்து தமிழ்த்தாழ் வாரத்திலும் அதே தான் கடைப்பிடிக்கிறீங்க. நீங்கள் வந்து வேலையை வந்து உங்களுக்கு தேவையானவருக்கு வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அரசு பதவி கொடுக்குறது நீங்கள் அதை தான் பயன்படுத்துறீங்க. சமூக வலைத்தளம் உங்கள் தொண்டர்களும் அதான் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா, அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற ஒரு அரசுன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்புகளே கிடைக்கல. நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை வந்து ஏற்படுது. இதிலிருந்து அவங்க வந்து பாடம் கற்றுக்கிட்டு மக்களுக்கான அரசாக இது மாறணும், மக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்யணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றணும் தான் மக்களோட சேர்ந்து நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். ஓகே, இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.